எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்தில் சரி பண்றோம்னு சொல்லி நேத்து இருந்து பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு தவறான நபர்கள் அதை வேண்டுமென்றே ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்ல அங்க பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத இடத்துல கண்டிப்பா பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கிறோம். ஏன் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகணும். பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணுண்டு இது பண்றாங்க. நேத்து பெரம்பூர்ல 40 நிமிஷத்துல அது ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஃபியூஸ் இது மாதிரி புடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்துல புதுசா ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷத்துல சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதல் பேர்ல அவங்களை கொண்டு போய் ரோட்ல கொண்டு பிரச்சனை பண்ணாங்க. சோ இதே தான் நேத்து மடிப்பாக்கத்துல அரும்பாக்கத்துல ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. சோ எங்கெங்கெல்லாம் எதனால பிரச்சனைகள் சரி பண்றோம். ஒரு சில இடத்துல வேண்டுமென்றே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம யார் யாரெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்றோம். பொதுமக்களும் எங்களுக்கு இதுல ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா எங்க இதுல ரிப்பீட்டடா வருதுன்னா அவர்களும் என்ன பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா சிசிடிவி இருக்கனால ஒரு சில பேரை பிடிச்சோம். சிசிடிவி இல்லாத ஏரியாக்கள்ல பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களும் ஓரளவு யாரையாவது இந்த மாதிரி சந்தேகப்பட்ட நபர் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். மின்னகம் மூலியமா தான் இப்ப தினமும் எப்படின்னா மின்னகத்துல இருந்தா அந்த சோசியல் மீடியா டைம் எல்லாம் செயல்பட்டு வராங்க. மின்னகம் மூலியமா தான் எனக்கு டெய்லி ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. நேற்று அடிஷனலாவே நார்த் மெட்ராஸ்க்கு ஒரு 20 பேர் கொண்ட 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்ப பெரம்பூர் எல்லாத்தையும் வில்லிவாக்கம் எல்லா இடத்துலையும் திரும்பவும் இந்த மாதிரியான நிறைய லார்ஜ் குழுக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை உடனே சரிபார்க்கும் குழுக்களை நம்ம ரெடி பண்றதுக்கான பர்பஸ்ல இருக்கும்.